Om Shanti. A greeting of peace to my sisters and my brothers across the world. அமைதியின் வணக்கம். நாம் அனைவரும் ஐக்கிய நாட்டு சபையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள டிசம்பர் 21 உலக தியான தினமாக அனுசரித்து வருகிறோம். உலக யோக தினத்தை உலகம் முழுவதும் மிக பெரிய அளவில் கடைபிடித்து வருவது போல், இரண்டாவதாக உலக தியான தினம் மிக சிறப்பாக பிரபலமாகும் என தோன்றுகிறது. இதில் பல்வேறு நாடுகள் இணைந்து குறிப்பாக இந்த நாளில் அவர்களும் தியானத்தின் சக்தியை அனுபவம் செய்து உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக அவர்களுடைய பங்கை அளிக்க இருக்கிறார்கள். உலகத்தின் இன்றைய நிலை அல்லது நம்முடைய குடும்பத்தின் நிலை மற்றும் நம்முடைய சமுதாயம் மற்றும் நகரத்தின் நிலையையும் பார்த்தால், நாம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தில் இருந்து வெகு தூரம் நகர்ந்து வந்து விட்டோம் என்பதை உணரலாம். ஆனால் நிச்சயமாக இதனுடைய ஆரம்பம் நம்மை சுற்றி வெளியில் நடப்பதில் இல்லை. நாம் காண்பது இறுதி விளைவாகும். ஆனால் ஆரம்பம் எப்போதுமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதனால் நான் எனக்குள் பார்க்கும்போது எந்த அளவு நான் அமைதியை அனுபவம் செய்ய முடிகிறது என்ற கேள்வியை கேட்கின்றேன். ஒருவேளை நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் தியானம் செய்யும் போது அமைதியை அனுபவம் செய்யும் தருணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு நாளின் மற்ற நேரத்தில் என்ன நடக்கிறது? காரணம் என்னவென்றால், எனக்குள் நான் பார்க்கும்போது நான் அனுபவம் செய்ய வேண்டிய நல்லிணக்கம் அங்கு இல்லை. சில நேரங்களில் என்னுடைய மனம் என்னுடைய உணர்வுகளுடன் போராடுகிறது. என்னுடைய உணர்வுகளும் ஒரு திசையில் செல்கிறது. என்னுடைய மனம் மற்றொரு திசையில் செல்ல விரும்புகிறது. சில நேரங்களில் நான் எனக்குள் பார்க்கும்போது ஒரு அதிருப்தியான உணர்வு, வெளிப்புறமாக எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ இழந்து விட்டது போல் ஒரு வெறுமையான உணர்வு தோன்றுகிறது. அல்லது எனக்குள் இருக்கக்கூடாத சில பழக்க வழக்கங்கள் மற்றும் குண அதிசயங்கள் இருக்கலாம். நான் மாற்றிக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த சக்தி இல்லாமல் இருக்கலாம். என்னை நான் பார்த்து இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்வதே மாற்றத்தை அனுபவம் செய்வதற்கான வழியை நோக்கிய முதல் படி இந்த தியானம்தான். ஆனால் எனக்குள்ளான மாற்றத்திற்கு மட்டுமல்ல, உலக ஜனத்தொகையில் 6% இந்த உள்ளார்ந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பெற்று உள்ளுக்குள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அனுபவம் செய்தால் உலகில் வெளிப்படையான மாற்றத்தை காண முடியும். நான் நினைத்து கொண்டிருந்தேன் இது 20% என்று. ஆனால் உலக மக்கள் தொகையில் 6% இந்த திசையில் இதை நோக்கி சென்றால் உலகத்தை அவர்களோடு எடுத்து செல்ல முடியும் என்று சமீப காலத்தில் ஒரு விஞ்ஞானி கூறினார். அதனால் வெளி உலகிலும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பார்க்க முடியும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஆம், ஒரு விதத்தில் இது அப்படிதான். மேலும் இது விஞ்ஞான ரீதியானது. ஏனென்றால் நான் எனக்குள் பயணம் செய்யும் போது அமைதி என்பது உண்மையாக எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்கிறேன். ஆம், ராஜயோக தியானத்தில் நாம் தெரிந்து கொள்கின்றோம், தியானம் என்பது சுயத்தின் மீதானது மட்டுமல்ல. இது இறைவனோடு தொடர்பு, உறவு, ஐக்கியம் ஆவதற்கான ஒரு வழியாகும். நான் இறைவனோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஒளி மற்றும் சக்தி ஆத்மாவை சென்றடைந்து ஆத்மாக்குள் இருக்கும். நாம் இத்தனை நாட்களாக வெளிப்படுத்த மறந்துவிட்ட நல்ல குணங்களை மிக அழகான முறையில் வெளிக்கொண்டு வரும். அதனால் அமைதி என்பது வாழ்க்கையில் இயல்பானதாக மாறுகிறது. அமைதியை பற்றி நினைத்து கொண்டிருப்பதில்லை, அமைதியின் உருவமாகவே மாற முடிகிறது. மற்றும் என்னுடைய மனம் மற்றும் உணர்வுகள் ஸ்திரமாகவும்
அமைதியாகவும் ஆகும்போது என்னுடைய உள் உணர்வும் சரியாகிறது. அதனால் என்னுடைய எண்ணம், உணர்வுகள் மற்றும் புத்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உள்ளுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் போது வெளியிலும் நல்லிணக்கம் ஏற்படும். இந்த நல்லிணக்கம் என்னுடைய சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் இடையே மட்டுமல்ல, என் அருகாமையில் இருக்கும் ஒவ்வொருவரிடமும் இந்த நல்லிணக்கம் ஏற்படும். என் அருகாமையில் இருப்பவர்கள் என்று கூறும்போது என் பக்கத்து வீட்டுக்காரர் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதரையும் இது குறிக்கிறது. உள்ளே உள்ள நல்லிணக்கம் என்பது என்னை சுற்றி உள்ள அமைதி மற்றும் என்னை சுற்றியும் உள்ள நல்லிணக்கத்தை மட்டும் குறிப்பதல்ல. இந்த உலகில் என்னை சுற்றி உள்ள எனக்கும் தெரியாதவர்கள் எல்லோரையும் கூட குறிக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அமைதியான உலகத்தை உருவாக்குவோம். மேலும் மற்ற உயிரினங்களின் உலகிலும் அமைதி மற்றும் நல்வாழ்வு இருக்க வேண்டும். அவைகளும் பாதுகாப்பாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நாம் வாழும் உலகில் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் இருக்கின்றன. அவைகளும் பாதுகாப்பாக உணர வேண்டும் மற்றும் இயற்கையும் கூட அமைதியாக வேண்டும். அதனால் நமக்குள் இருக்கும் அமைதியான எண்ணங்கள் மற்றும் நல்லிணக்கம் உலக அளவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் குறிப்பாக இந்த நாள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அமைதியான எண்ணங்கள் மற்றும் நல்லிணக்கத்தை இறைவன் நமக்கு கொடுக்கும் தெய்வீக ஒளியின் விழிப்புணர்வு மற்றும் அன்போடு பரந்த இந்த உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொருவருக்குமான அழைப்பாகும். நன்றி. ஓம் சாந்தி.